ஆனா பல பேர் நான் சொன்னோடனே என்ன சொல்றாங்கன்னா, எங்க இருந்து தான் பணம் வந்து தெரியல, அண்ணனுக்கு ஃபண்ட் எங்கேயோ வருது போல, பினாமி ஆயிட்டார் போல இது. இதுதான் என் மேல வந்து வெறுப்பு. அந்த 20% சொன்னல, அந்த 20% என் மேல வெறுப்பு. என்னோட வயசு, எனக்கு ஒன்று பேக்ரவுண்ட் இல்லை, எனக்கு ஒண்ணுமே இல்லை. 2000 ரூபா கடை வாங்கி போட்டேன். எப்படி இவன் வரான்? ஒரு 10 கமெண்ட் பேட் ஆகுது, அதை வந்து தப்பா இருக்கும். அப்படி போட்டாங்க, அப்படி ஒரு போட்டாங்க, 22,000 ரூபாய் லைக் பண்றாங்க. அதை பாரு, கரெக்டாக நீ ஒன்று பண்ணுறதே தெளிவாக கரெக்டாக பண்ண. ஏதோ பண்ணாலும் சரி, நீ தனியாக வந்து வேலை செய்கிறதுல தனியாக வந்து பண்ணணும்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கான ஜென்ரேஷன் வந்து ஏன்னா நம்ம நிறைய யூடியூப் பார்க்குறோம், நிறைய சேனல்ஸ் நிறைய பார்க்கும் போது இப்படி ஆகணும் அப்படி ஆகணும். அன்றைக்கி வந்து அப்படி இல்லை. அப்போது இப்போது நல்லா சம்பாதிக்கிறப்பா, பிஸ்னஸை பெருசாக நினைச்சேன். இதுவே போதும் பெருசாக அடுத்தது நம்ம பிரியாணி நான் ஒரு கடை வச்சு பெருசாக வச்சுக்கிட்டோன்னா 160, 180, 200 வைக்கலாம். ஆனால் நான் எவ்வளோ வைக்கிறேன்? 120. அது என்ன பண்ணுறேன்? அன்லிமிட்டட், எவ்வளோ வேணா சாப்பிடு. யாருங்க கொடுக்குறேன்? இப்போ வந்து நாளைக்கு வெட்டிங் டேன்னு சொன்னீங்க, அக்காவுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறேன்னு சொன்னீங்க, அதை அப்படியே vlog கவர் பண்ணலான்னு சொல்லி காரில் உட்காந்துட்டோம். போவோம், ஒரு கடைக்கு போவோம், வாங்கிட்டு உங்களை எல்லாமே அப்படியே காட்டுறேன் வாங்க என்ன நல்லா பண்ணுறேன்னு. இப்போ இங்கேயே நிற்கிறேன்னா, நம்ம ஆல்ரெடி இந்த ஃபினான்ஷியல் கொஞ்சம் டைட் இல்லை, இந்த பிஸ்னஸ்க்காக நகைலாம் வச்சுட்டு இருந்தோம். இப்போ மூட்டு கொடுத்துட்டாங்க, காசெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஓகே சரி, ஓகே. ட்ராவல் பண்ணும்போது அவர் கால் பண்ணார், இங்கே வந்துட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அதை வாங்கிட்டு போவோம். வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக அங்கே போவோம். புது நகை ஆல்ரெடி வச்ச நகை மூக்குறோம், புது ஒரு நகை எடுக்க போகிறோம். புது நகை எடுக்க போறீங்க? டபுள் டமாக்கா? ஆமாம், அவங்க ஜுவல்ஸே போட மாட்டாங்க, பார்த்துருக்கீங்க? ஆமா பார்த்தோம், அதான் நான் கேட்டேன். காது கூட குத்திருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க அந்த வாட்ச் கட்டணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை. ஒரு கல்யாணம் நாளைக்கு 8 வருஷம் ஆகுது. இந்த 8 வருஷமா ஆசை, இன்னைக்கு தான் அது நிறைவேறப்போகுது. அது எப்படி தான் சர்ப்ரைஸ் பண்ணால் மட்டும் அவங்களை ஹாப்பி பண்ண முடியாது. அவங்க கூட கடைசி வரைக்கும் இருந்தாலே அது ஒரு ஹாப்பி தான் அவங்களுக்கு. ஓகே, இது வந்து இப்போ நாளைக்கு கல்யாணம் ஆனதுனால அவங்க மூட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அவங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. கடை ஓப்பனிங் அப்போவே கொடுக்கணும்னு ஆசை. அப்படியே முட்டி போட்டு அப்படியே கெத்தாந்து ப்ரொபோசல். இப்போதான் ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல. கழுத்து எவ்வளோ நேரம் ஒரு மாதம் எம்டியானது 1,37,000 ரூபாய்க்கு வச்சிருக்காங்க. இது இப்போ மூட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம வாங்க பொறுத்தும் எப்படியோ 1 லேக் மேலே தான் இருக்கும். 1 லேக் ஒரு கோல்டு வாட்ச் மாதிரி போட்டிருக்கீங்க? ஆமாம், பார்ப்போம், அங்கே போய் பார்ப்போம். ஆல்ரெடி நேற்று எடுத்து வச்சுட்டு தான் வந்தேன். ஓ, நேற்று பிளான் பண்ணிட்டீங்க? காசு இல்லை, அப்புறம் வரது கடை நான் கொஞ்சம் காசு கொடுண்ணா. ஓகே, ஃபண்ட் அரேஞ்ச் பண்ணி தான் பண்ணது. ஏன்னா ஃபுல்லாக அவங்க தான் ஆக்சஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எனக்கு வந்து வெறும் டெய்லி பெட்ரோலுக்கு ஒரு 2,000 ரூபா அவ்வளோதான். இப்போ அவங்க தான் காசு கொடுக்குறாங்க. காலையில் அதான் பேசிட்டு இருந்தேன். இல்லை நீ இதுக்கு முன்னாடி வந்து இப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு 2,000 ரூபாய் அவங்க கொடுப்பாங்களா, டக்குன்னு ஒரு 1000 எடுத்து பாயில் போட்டு பாரு. இப்போ ஓப்பனாக கட்டுற மாதிரி இந்த பாருங்க எவ்வளோ இது வந்து டக்குன்னு அவங்க 1,100 ரூபா டக்குன்னு தூக்கி பாயில் போட்டுன்னு வந்துட்டேன். அதான் சொல்லி சிரிச்சுருந்தேன். இல்லை அன்னைக்கு வந்து நீ 200 ரூபா 100 ரூபா 500 ரூபா காசு எடுத்து வச்சு நீ இது பண்ணுவ. இப்போ அப்படியே உள்டாவா நான் இது மாதிரி திருடுற மாதிரி ஆயிடுச்சு உங்ககிட்ட இருந்த இந்த மாதிரி. ஏன்னா லேடிஸ் கையில் கொடுக்கணும் காசு. ஆமாம், கரெக்டாக செலவு பண்ணுவாங்க, கரெக்டாக பண்ணுவாங்க. இது நான் ஊதாரியாக நான் பண்ணிட்டு இருப்பேன் இதெல்லாம். இப்போ வந்து அவங்க கிட்ட ஒரு டேக் ஒரு 2 மந்த்ஸாக அவங்க கிட்ட கொடுத்தாச்சு. இப்போ ஒன்று மூட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ எப்படின்னா, இப்போ கார் வச்சிருக்காங்க, அண்ணன் கடையெல்லாம் போயிட்டு இருக்கு, எல்லாருமே கேட்குற ஒரே கேள்வி வீடு. அண்ணன் எப்போ இந்த வீடு சரிப்படுத்துவாங்க? ஏன்னா வீடு ஒன்று தான் வந்து எவன், நம்ம எங்கே எவ்வளோ வேலை செஞ்சாலுமே அங்கே போய் அழகாக தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே கொஞ்சம் இல்லை, அப்படி இல்லை. அது வந்து நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த கார் வந்து 25 லட்சம், நான் வீடு 25 லட்சம் கட்டுறேன். இது எப்படி ட்ராவல் பண்ண? வீடு தூக்கி தையில போக முடியுமா? இல்லை, போக முடியாது. அந்த ஹாப்பினஸ் எனக்கு தேவையில்லை, இந்த ஹாப்பினஸ் தான் எனக்கு தேவை. எப்படி போகும்போது அப்பு காரு கெத்து, அப்பு காரு 4 பேர் செல்ஃபி, அது ஒரு ஹாப்பினஸ் தானே. நீ வீடு இல்லை, வீட்டில் அக்கா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, எல்லாரும் வரும். அது இப்போ வேணாம், எல்லாமே வந்து கிடைக்கணும்னா எப்படி ஒரு டைம், அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். கடவுள் இந்த டைம் கடவுள் வந்து இந்த டைம்ல இது கொடுக்கணும்னு கொடுத்துருக்காரு. வீடும் கொடுத்துட்டாரு. இப்போ அடுத்த லெவல் நெக்ஸ்ட் லெவலில் கொடுப்பாரு. அது நம்ம அதுக்காக உழைச்சிட்டு இருக்கோம். கொடுப்பாரு கண்டிப்பாக. கட்டும் போது கண்டிப்பாக கூப்பிட்றேன். சூப்பர். அதாவது ட்ரீம் ஹவுஸ்ன்னு இருக்கும்ல. ட்ரீம் ஹவுஸ்னா இப்போ எனக்கு என்னன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ், ஒரு 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 அட்லீஸ்ட் 1 ஏக்கர் இல்லைன்னா ஒரு 5 ஏக்கர், ஒரு 100 கிலோமீட்டர் இங்கிருந்து. ஒரு சாட்டர்டே மார்னிங் ஒரு கார் எடுத்தோன்னா அங்கே போயிட்டு ஆடு மாடு கோழி அப்படியே ஒரு எல்லாம் செடி கொடி எல்லாமே இருக்கணும். ஆடு கோழி மாடு எது வேணா. சாட்டர்டே போகிறோமா, சாட்டர்டே ஃபுல்லாக அங்கே இருக்கிறோம், சண்டே ஃபுல்லாக இருக்கணும், மண்டே மார்னிங் கிளம்பி வரணும். அந்த 2 days ரிலாக்ஸ் பண்ணுறது அது எனக்கு ரொம்ப நாள் ட்ரீம். இந்த வீடு கட்டுறது கூட இப்போ கூட சொன்னேன். இப்போ இது வேணாம், ஒரு 10 லட்சம் என்ன கூட எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒரு ரேட்டு கம்மியாக இடம் வாங்கிட்டு நம்ம போயிட்டு ஒரு மந்த்லி ஒன்ஸ் போயிட்டு வரலாம், ஜாலியாக இருக்கலாம். வீடு கட்டணும், அங்கே போய் கட்டலாம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே கட்டு அப்படின்னாங்க. சரி, ஓகே கட்டுவோம். ஸோ எல்லா பிளான்ஸும் இருக்கு. ஆமாம் இருக்குது. அதுக்கு உழைக்கணும். உழைக்காமல் நீ கட்டுனா வாயிலேயே வர சுட்டு தான் எப்படி இது மாதிரி உழைச்சா கண்டிப்பாக கட்டலாம்.
ஓகே. அதிகபட்ச ஆசை என்னன்னா உங்களுக்கு? நீங்க இந்த பிரியாணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆசை இருந்திருக்கும். ஒரு ஆசை இல்லைங்க, ஒரு ஆசைலாம் இல்லை. ஒரு எப்படி சொல்றது, நம்மளுக்கு அவமானங்களால இதை பண்ணணும், அதை அச்சீவ் பண்ணணும் தான். அந்த அச்சீவ் பண்ணும்போது ஒரு சுகம் இருக்கும் தெரியல. சரக்கு அடிக்கிற போதையை விட சில போதைகள் வந்து அளவுக்கு அதிகமா இருக்கும், ஒரு கிக்கு பயங்கரமா இருக்கும். அந்த கிக்கு தான் இப்ப வந்து நான் ஓடிட்டு இருக்கேன். என் அவமானப்படுத்துற இடத்துல இன்னைக்கு அப்படி மாறி நின்று கெத்தா நிற்கும் போது அது வேற மாதிரி ஒரு போதை. அது சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும், சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. தினம் ஒரு பயம் இருக்குமாண்ணா? அதாவது இன்னைக்கு என்னடா வர போறான், எவன்டா பிரச்சனை போன போறான் அப்படின்ற ஒரு பயம் எடுத்துட்டே இருக்குமா? ஏன்னா கொஞ்சம் வாழ்ந்துட்டா பயம் கண்டிப்பா இருக்கணுங்க. லைஃப்லன்னு வந்தா, லைஃப்ல இருந்தா, பிஸ்னஸ்ன்னு இருந்தா எல்லாத்துக்கும் பயம்னு ஒன்று இருக்கணும். பயப்படலைன்னா வந்து வேலைக்கு ஓகேவா? புரிஞ்சுதுண்ணா. ஆனா பல பேர் நான் சொன்னோடனே என்ன சொல்றாங்கன்னா, வந்துட்டாரு டப்புன்னு வந்துட்டாரு, என்ன பண்றது, எங்க இருந்து தான் பணம் வந்து தெரியல, அண்ணனுக்கு ஃபண்ட் எங்கேயோ வருது போல, பினாமி ஆயிட்டார் போல, இது பயங்கரமா போடுறானுங்க. எனக்கு என்னவோ அது சரி, உங்களை பார்த்தா சரி பினாமியா ஏதாவது கொஞ்சம் எனக்கு கட்டி கொடுக்கலான்னு கேட்கலாம் வந்தேன். இல்ல இப்ப பார்த்தல செயின் ஆச்சு. அதான் எப்படி சொல்றது, யதார்த்தமான உண்மைகளை பார்க்கும்போது மூட்டை எடுக்கிறீங்க. இப்பயே நீங்களே அக்கா கிட்ட 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கீங்க, 1100 ரூபாய் திருடி 1100 ரூபாய் திருடி வந்துருங்க நீங்க வேற. இல்ல இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது வெளியில இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் காண்டா இருக்கும், ஒரு பக்கம் சிரிச்சின்னு இருக்கலாம். ஓ நம்மளே இப்படி சொல்றாங்கல்ல, நம்ம தான் 4 பேருக்கு அப்ப சொல்லியிருப்போம், அப்பா அவங்க எப்படா வந்திருப்பான், நம்ம தெரியல, நம்ம ஊர் உள்ள இருக்கோம், ஊரா இருக்கும், எப்படா அவன் வந்தான், டேய் அது கீழே போய் கேள்றான்ற மாதிரி இருக்குல்ல. அந்த மாதிரி ஜாலியா இருக்கு, நான் பார்த்து சிரிச்சிட்டு போயின்னு இருப்பேன். இந்த மாதிரி மக்களோட படைகள் சம்பாதிச்சிங்க எப்படி பாத்தீங்கன்னா, போற வர டைம்ல காரை பார்த்து இன்ஃபார்ம் பண்றாங்க. ஆமா, இப்ப நிறைய பேர் பண்றாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுக்கான அதான் சொல்றேன், உழைப்புக்கான ஊதியம்னு சொல்லுவாங்கல்ல, அது இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் நான் கரெக்டா பண்ணா கொஞ்சம் ஒரு ஸ்டேபிளா இருக்கலாம். இல்ல இதுல நான் இந்த டைம் எது தெரியுமா, இதுல தாண்டி போயிட்டா என்ன எதுவும் தொட முடியாது. இல்ல அப்படின்னா இதுக்கப்புறம் நான் ஏந்துக்க முடியாது. அந்த ஸ்டேஜ்ல இருக்கு. நான் இப்போ வந்து ஃபுல்லா நான் வரணும் அப்படின்லாம் இல்லை. எனக்கு ஸ்டாண்டர்டா ஒரு பிசினஸ் இருக்கணும். என் கூட நான் ஆசைப்பட்டது அது. இதுக்கப்புறம் நீ சொன்ன என்ன ஆசைப்பட்டீங்கன்னு கேட்டீங்களா, இதுக்கு உள்ள வந்துட்ட பிறகு ஒரு ஆசை, ஒரு 100 பீப்புள்ஸ் அவங்களுக்கு பக்கவா, அவங்க சென்னையில் இல்லை தமிழ்நாட்டில் எவனும் அந்த ஒர்க்கர்ஸுக்கு பண்ணவே கூடாது. அவன் மட்டும் தானே பண்றான், அதை ஃபெசிலிட்டிஸோட எல்லாமே மட்டும் தானே அப்படின்ட்டு இருக்கும். ஆனா இப்போதைக்குன்னு பார்த்தா நம்மளுக்கே ஸ்பெசிலிட்டி இல்லை. மழை வந்தா இப்ப கூட வீடு ஒழுவோம், டெய்லி கத்தின்னு தாங்கிறாங்க, ஒழுகுன்னு இது தார்பாயாச்சும் போடும் அப்படின்னு கமெண்ட்ல கேட்பாங்க. அப்புறம் என்ன இதுக்கு நீ வந்து இது வாங்குற, அதை வாங்குற, இது வாங்குற, அதை பண்ற அப்படின்னா அதுக்கான டைம் வரட்டும். ஏன்னா அப்போதான் எனக்கு ரொம்ப வலிக்கும். ஓ இது இருக்கு அப்ப இன்னும் வேகமா ஓட தோணும். ஒரு ஸ்டேஜுமே ஒரு அவமானமும் எனக்கு வந்து, நீங்க கேட்டீங்களா ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஆமா அந்த கடையை என்னோட பேக் போன தூக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. முந்தானத்து போயிட்டு தூக்கிட்டு அதான் இப்போ ஸ்ட்ரைட்டா வந்து பில்லிங் மிஷின் எடுத்துன்னு போயினான்ட்டாங்க. நான் போறேன், நான் யாரையுமே கூப்பிடல, என்னோட ப்ராப்ளம் நான் மட்டும் தான் எப்போ ஃபேஸ் பண்ண. உள்ள போறேன், என்னை வந்து அவமானப்படுத்துறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சுக்குது நான் தான் யாருன்ட்டு. அவமானப்படுத்துறாங்க, தலையை குஞ்சுக்கின்னு அழுதுட்டு வந்தேன். முந்தானி தான் 2 நாளைக்கு முன்னாடி அழுதுட்டு பில்லிங் மிஷின் வாங்கி வந்தேன். ஏன்னா அந்த வலி எனக்கு தாங்க முடியல. ஏன்டா அந்த அது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அழுதுட்டு வந்தேன், ஆனா நம்மளுக்கு இப்படியெல்லாம் போட்டு பண்றானுங்களே. ஆனா ஒரு நாள் எனக்கு அதான் சொல்றேன், அந்த இடத்துல என் தம்பி சொன்னான், நீங்க நான் உங்களை அப்போதுலேருந்து பார்த்துக்கிறேன், ராகுல் தம்பி 4 வருஷமா உன்னை பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ண வரீங்க, உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணாங்களோ அதெல்லாம் பண்ணிட்டு வரீங்க, இதுவும் ஒரு நாள் நடக்கும், எனக்கு 10 வருஷமா எனக்கு நடக்கணும் அப்படின்றான். நடக்கணும்னா நீங்க கெத்தாகணும், இன்னும் கெத்தாகணும் அப்படின்றான். அப்போ அவனோட அந்த மாதிரியோட மைண்ட் எல்லாம் நம்ம கூட இருக்கணும், இருந்தாதான் நம்ம பெரிய ஆக முடியும். பாசிட்டிவ் மைண்ட். என்ன சொன்னா பாத்தீங்கன்னா, கை நான் இப்படி கை கட்டுறேன், என் கையை தட்டி விடுறான், கை கட்டக்கூடாது, கட்டாத. ஏன்னா அவனை இன்ஸ்பிரேஷன் நினைக்கிறான். என்ன பல்லு பிடிச்சி பாக்குறாங்க, அசிங்கம் பார்த்தேன். நான் உடனே சொல்லிட்டேன், நான் இவ்வளவுதாங்க, என்ன எதை வேணா பண்ணுங்க, என்னை எடுக்க கூட யாரும் வரமாட்டாங்க அப்படியே சொன்னேன். புரியுது. இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குது. எல்லாத்தையும் நேருக்கு நேரா நான் நின்று பண்றதுனால தான் சக்சஸ் ஆகுறேன். புரியுது. நம்ம சொந்தக்காரங்க இருப்பாங்க முன்னாடி எல்லாம், இவன் ஒரு அதை கேஸ் என்ன பண்ண போறேன், ஏது பண்ண போறான்னு இருக்கும். நம்ம கொஞ்சம் வந்தோடனே, தம்பி நம்ம ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ண அப்படின்னு கேட்கறவங்களும் இருக்காங்க. இப்போ வரைக்குமே நம்ம வந்து ஒரு அனாதை தான். ஏன் நான் வந்து வீடியோல கூட இன்ஸ்டாகிராம் அழுது நான் எல்லாமே நீங்க தான் சேர்ந்துருவேன் சொல்லுவேன். நம்ம வீட்டு சைட்ல இருந்து நம்மளுக்கு பெருசா எந்த ஒரு சப்போர்ட் கிடையாது. புரியுதுங்களா? மாமியார் வீட்டு சைட்லாம் இல்லை, எங்க வீட்டு சைட்லாம் பெருசா இல்லை. அதனாலதான் மக்களே அப்படின்ட்டு ஒரு வார்த்தை உங்களால தான் நான் ஐ லவ் யூ மக்கள்னு சொல்றது உங்க காலை தொட்டுக்கும் போது அதுதான் அவங்களால தான். புரியுது. அந்த ஒரு எப்பவுமே
ஒன்றுக்காக ஏங்குறவங்களுக்கு தான் தங்க தெரியும். எனக்கு அப்பா இல்லை, அப்பா இல்லாதவங்க தான் அந்த வழி தெரியும். அந்த மாதிரி பாசத்துக்காக ஏங்குறது தான் எனக்கு அந்த வழி தெரியும். உங்களுக்கு தெரியுமா தெரியல, அந்த வழி எல்லாமே எனக்கு இருக்கு. அதனால நான் ஏங்குறேன். இந்த மாதிரிலாம் ஒன்றும் இப்போதைக்கு இல்லைங்க. ஏதாவது ஒன்று செஞ்சு அம்மா சந்தோஷப்படும் போது உங்களுக்கு சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா, அந்த மூமெண்ட் ஏதாவது பார்த்துருக்கீங்களா நீங்க? ஏதாவது செஞ்சீங்களா உங்களுக்கு ஏதாச்சும்? இல்ல அது சும்மாலாம் சொல்ல மாட்டேன், இன்னும் பண்ணலையா? ஓகே. நான் சும்மா வந்து புரியுதா, வாய் உதறலாம் பண்ண மாட்டேன். நடக்கும், பார்ப்போம். இப்போ அது அளவுக்கு அதிகமான ஆசை எல்லாமே. இதுக்கு இன்னைக்கு அப்பு கடை பிரியாணி இப்படி இருக்குன்னா அதுக்கான ஸ்டோரி இருக்கு. இதுக்கு ஸ்டோரி இருக்கு, இதுக்கு ஸ்டோரி இருக்கு, இதுக்கு ஸ்டோரி இருக்கு, இதுக்கு ஸ்டோரி இருக்கு, இந்த போடுற சட்டைக்கு ஸ்டோரி இருக்கு. சாதாரணமாக வந்துட முடியாதுங்க. அது வந்து எல்லாத்துக்குமே ஸ்டோரி இருக்கு. எனக்கு கேட்டால் எப்படி சொல்றது, ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் குறை அப்படிப்பா நான் எவ்வளோ பார்த்துட்டேன் அவ்வளோ. அதனால இந்த காரில் இப்போ போகிறோன்னா இது இன்னொன்று சொல்கிறேன். அப்புறம் ஏன்னா ஆடி காருன்னு நீங்கள் கேட்குறீங்க. சார் நான் உழைக்கிறேன் சார், நான் உழைக்கிறேன், நான் ஜாலியாக இருப்பேன். நான் இப்போ நீ வந்து நீங்கள் தப்பாக சொல்கிறேன்ட்டு நான் வந்து எல்லாத்தையும் வீட்டில் வச்சுன்னு இருக்க முடியுமா? கண்டிப்பாக இல்லை. இதுக்கு இஎம்ஐ வந்து 60,000 கட்டுறேன், என்னால் முடியுது. நான் கட்டுறேன், டெய்லி 2,000 பெட்ரோல் போடுறேன், என்னால் முடியுது. நான் வந்து அணைய ரேட்டுக்கு விற்கல. ஏங்க என் பிரியாணி நல்ல பிரியாணிங்க, ஓகேவா? நான் திருப்பியும் சொல்கிறேன், டேஸ்ட்லாம் வந்து என் பிரியாணி பெருசாக நான் சொல்ல மாட்டேன். டேஸ்ட் ஆவரேஜாக இருக்கும், நல்லா இருக்கும், திருப்பி சாப்பிடணும்னு தோணும், ஓகேவா? க்ளீனாக இருக்கும். ஒரு பிரியாணி சாப்பிட்டா நெஞ்சு எரிச்சல் அந்த இதெல்லாம் இருக்காது, ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். ரேட்டும் இன்னைக்கு ஒரு பிரியாணி, என் பிரியாணி நான் ஒரு கடை வச்சு பெருசாக வச்சு வைத்தேன்னா 160, 180, 200 விற்கலாம். ஆனால் நான் எவ்வளோ விற்கிறேன்? 120. அது என்ன பண்ணுறேன்? அன்லிமிட்டெட், எவ்வளோ வேணா சாப்பிடு. யாருங்க கொடுக்குறா? எவ்வளோ இல்லை, தரமாக பிரியாணி இருக்குங்க, ஓகேங்களா? அதனால நான் அநேகம்லாம் பண்ணல, நான் தெளிவாக பண்ணுறேன். ஒரு பயம், இதுக்கப்புறம் நம்ம தாண்டி போவோமான்னு தெரியாது, ஆனால் நம்ம இதுலேயே ஜாலியாக இருந்துப்போம். புரியுதுங்களா? இதுலயே நம்ம வாழ்ந்து நம்ம கஷ்டப்படும் போதே என்ஜாய் பண்ணிடணும். கஷ்டப்படுறான் அப்புறம் ஜாலியாக இருக்கணும். முட்டி செத்து போய் நீ என்ன பண்ண போற? இப்போ ஜாலியாக ஓட்டுறோம் போகிறோம், முட்டி செத்து போய் என்ன பண்ண போற? அதில் நான் தெளிவாக இருக்கேன், நான் ஹாப்பியாக இருப்பேன். கொரோனா இருக்கிற டைம்ல என்ஜாய் பண்ணோம். கொரோனால வந்து நான் செத்துட்டு இருந்தா என் பொண்டாட்டி ஆனாத, என் குழந்தைங்க ஆனாத, இந்த அளவுக்கு ஜாலியாக எப்படி இருந்திருப்பா என் பொண்டாட்டி. எவ்வளோ எங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, அதே கஷ்டத்தையே எங்க பொண்டாட்டி தான் பட்டிருக்கோம். இப்போ நான் இல்லைண்ணா, இப்போ நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், ஏம்மா நான் ஜாலியாக இருப்பேன், நீங்கள் எடுத்து வச்சு அதான் சொல்லிட்டேன், நீ எல்லாத்தையும் பார்த்துக்கோ, நீ எவ்வளோ வேணா சேர்த்து வச்சுக்க, எதனா பண்ணிக்கோ, எனக்கு இந்த ஜாலிலாம் வேணும், நீ அதெல்லாம் கொடு அப்படின்ட்டு நான் இப்போ ஜாலியாக 2,000 அது மாதிரி வாங்கினேன், தேவையானது யூஸ் பண்ணின்னு ஜாலியாக சுற்றி நிற்கிறேன். இப்போ நல்லா சம்பாதிக்கிறப்பா, பிஸ்னஸை பெருசாகணும்னு நினைப்பியா, இதுவே போதும் நினைப்பியா? பெருசாகணும் அடுத்தடுத்து நம்ம. ஏன்னா இன்னைக்கான ஜென்ரேஷன் அந்த மாதிரி. ஏன்னா நம்ம நிறைய யூடியூப் பார்க்குறோம், நிறைய சேனல்ஸ் நிறைய பார்க்குற போது இப்படி ஆயிடணும் அப்படி ஆயிடணும். அன்னைக்கு வந்து அப்படி இல்லை. அப்போ பல வருஷமா இதே தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரே ஏன் அப்பு மேலே காண்டாகிறாங்க, கோவப்படுறாங்கன்னா, சின்ன பையன் இத்தனை வருஷம் பண்ணுறேன், ஒருத்தவங்க இப்போ உங்ககிட்ட டேய் இவ்வளோ வருஷமா நீ வச்சுருக்கிற, இந்த பையன் ஏதோ வந்துட்டு டக்கு டக்குன்னு எதோ பண்ணுது, இதுதான் என் மேலே வந்து வெறுப்பு. அந்த 20% சொன்னல, அந்த 20% என் மேலே வெறுப்பு. என்னோட வயசு, எனக்கு ஒன்று பேக்ரவுண்ட் இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை, 2,000 ரூபா கடை வாங்கி போட்டேன், எப்படி இவன் வரான்? அதில் 20% எனக்கு காண்டா வராங்க. அந்த 80% அண்ணா தம்பி அப்படின்னு வாழ்த்துறாங்க. புரியுதுங்களா? என்னோட இன்ஸ்டால வீடியோ போடுறேன், ஒரு 10 கமெண்ட் பேட் ஆகுது, அதை வந்து தப்பாக அப்படி போட்டாங்க, அப்படி போட்டாங்க, 22,000 பேர் லைக் பண்ணாங்க. அதை பாரு. அப்படியே பரவாயில்லையே, நம்ம பேசிட்டே பாதிட்டு வந்துட்டோம். போகலாமா? போகலாண்ணே. அப்படியே வாங்கியாச்சு. நான் வந்து உள்ள கொஞ்சம் வீடியோ எல்லாம் எடுக்க முடியல. ஆமா, சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால நம்மளால எதுவும் பண்ண முடியல. வாங்கியாச்சு, நாளைக்கு இருக்கு, நாளைக்கு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன வாங்குனீங்க அதை போய் பார்த்துலாமாண்ணா? உள்ள வந்து பார்த்துலாமா? பார்த்துலாம் அண்ணா. அவங்க தான் நம்ம வந்து உள்ள வந்து கேமராஸ் தான் நாட் அலோடட், நீங்கள் அதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அங்கே வாங்கிட்டு வந்து இங்கே வச்சிருக்கோம். நீங்கள் இப்போ காட்டலாம், நம்ம இடம், நம்ம பொருள் வாங்கியாச்சு. பாரு, அப்படியே எடுத்து பாரு, ஓப்பன் பண்ணி பார்த்தலாமா? அக்காவுக்கு நாளைக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறீங்க. கிஃப்ட் பேக் பண்ணுறது. கிஃப்ட் இல்லை வேணாம். இது வந்து என்னன்னா வாட்ச், கோல்டு வாட்ச் சமானா. நாளைக்கு பாரு வீடியோல. நாளைக்கு பெரிய சரியான சம்பவம் இருக்கு. பல வருஷ கனவு இல்லைன்னா அக்காவுக்கு இது மாதிரி வந்து வாங்கி செய்யணும் அப்படின்ற மாதிரி நாளைக்கு நிறைவேற போகுது. அதுவும் கடை கிராண்ட் ஓப்பனிங். 8 வருஷம் கனவு, அதுல பிளஸ் ஒரு டபுள் டமாக்கா கிராண்ட் ஓப்பனிங்கோட ஒரு கோல்டு வாட்ச். சூப்பர், செட் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா.